திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வஞ்சகமாக குள்ளநரித்தனமாக மோடியினுடைய அரசால் கொண்டு வரப்பட்ட தொகுதி வரையறை மசோதாவை முறியடித்து காட்டி நேற்றைய தினம் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் இது தமிழ்நாட்டுக்கும் தென்னக மக்களுக்கும் செய்யப்படுகிற துரோகம். எனவே எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிற வகையில் அனைவரும் தன்னுடைய இல்லங்களிலே கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரண்டு நேற்று தமிழ்நாடு முழுவதும் எங்கும் கருப்பு கொடியும் கருப்பு சட்டியும் காணப்பட்டன. இன்றைக்கு வாக்கெடுப்பு நடைபெற்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடுத்த முடிவுக்கு மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறது. இது எப்படி வெற்றி என்று சொன்னால், தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் எப்படியாவது இந்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றிவிடலாம் என்று மோடியும் அமித்ஷாவும் கங்கணம் கட்டி கொண்டு இறங்கினார்கள். காரணம், இரண்டு மாநிலங்களும் தேர்தல் நடைபெறுகிற காரணத்தினால் அந்தந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். நாடாளுமன்றத்திற்கு வர இயலாது. எனவே இதை எளிதிலே நிறைவேற்றிவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் தளபதியார் கலைஞருடைய மகன் அல்லவா, தமிழ்நாட்டினுடைய உரிமைதான் முக்கியம், தமிழுடைய வாழ்வுதான் முக்கியம். ஆகவே அதனை பிரதானமாக எடுத்துக்கொண்டு திமுகவும் இதனுடைய கூட்டணி உறுப்பினர் கொண்ட 40 பேரும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள், வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல் மேற்கு வங்கத்திலே 43 இடங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறது. அதில் 29 பேர் திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்தவர்கள். ஆக இந்த 69 பேர் போகாமல் இருந்திருந்தால் இந்த சட்டம் நிறைவேறியிருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு அணியில் நின்று மோடி முகத்திலே இன்றைக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை நிரூபிக்கிற வகையில் எங்கள் தலைவர் எடுத்த முடிவு இன்றைக்கு மகத்தான வெற்றி பெற்று மோடியினுடைய முகத்திலே கரியை பூசியிருக்கிறோம். இனிமேலாவது பிஜேபி திருந்தி இது போன்ற குள்ளநெறித்தனத்தான திட்டங்களை செய்வதை கைவிட வேண்டும். நாளைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இதனை வெற்றி விழாவாகவே கொண்டாடுவார்கள். தேர்தல் பணி நடைபெறுகிற அதே நேரத்தில் ஆங்காங்கே பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி இந்த மகத்தான வெற்றியை தேடித்தந்த தளபதிக்கு நன்றி செலுத்துகிற வகையில் தமிழ்நாடு பூராவிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற தோழர்களும் இதை ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறார்கள். அவர் தான் 1ஆம் நம்பர் தேச துரோகி. காரணம் என்ன கேட்டால், இன்றைக்கு இந்த மசோதா, இதற்கு முன்னால் ஒரு மசோதா சிஏஏ என்று ஒன்று வந்தது. அந்த சிஏஏ நடைபெற்ற நேரத்தில் இவர் தான் கங்காணி துரோகி, இவரால் தான் அந்த சட்டமே நிறைவேறிச்சு. நானும் டிகே இளங்கோவன்லாம் அப்போ எம்பியாக இருந்தோம். நாங்கள் 5 பேர் அதை எதிர்த்தோம். மொத்தம் அதுக்கு ஆதரவாக 124 ஓட்டு விழுந்தது, எதிர்ப்பாக 99 ஓட்டு விழுந்தது. 13 பேர் அதிமுக கூட்டணியில் இருந்தார்கள். அந்த 13 பேர் ஆதரித்தினால்தான் அந்த சிஏஏ பில், சிஏஏ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகளாக இருக்கிறார், பல ஆண்டு காலமாக வீடு இல்லை, வாசல் இல்லை, ஓட்டு போடுகிற உரிமை இல்லாமல் தமிழன் பரதவித்து கொண்டான். இப்போ இந்த சொந்த நாட்டில் அவன் பேசுகிற மொழி உள்ள நாட்டில் அவனுக்கு உரிமை இல்லை. அவனுக்கும் அந்த உரிமை தரணும்னு திருத்தம் கொடுத்தோம். அந்த திருத்தத்துக்கு 99 பேர் ஆதரவு கொடுத்தார்கள். இந்த 13 துரோகிகள் தமிழ்நாட்டில் இருந்த எடப்பாடி கட்சியும் அன்புமணியும் இன்னொருவரும் சேர்ந்து ஜிகே வாசன் தானே, ஆக 13 பேர் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. அந்த 13 ஓட்டு இந்த பக்கம் 99 சேர்த்துருந்தா 112 ஓட்டில் இன்றைக்கி எப்படி பில்லு தோற்கடிக்கப்பட்டதோ அதே மாதிரி தோற்கடிச்சிருப்போம். 111 ஓட்டு தான் அவங்க வந்திருப்போம். ஆக இந்த அன்புமணியினுடைய ஒரு ஓட்டுன்றீங்களே, இந்த ஒரு ஓட்டு தான் இந்தியா பூரா இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும்
இலங்கை தமிழுக்கும் துரோகத்துக்கு இருந்த ஓட்டு அன்பனுடைய ஓட்டு, அந்த ஒரு ஓட்டு. அடுத்து திமுக பெற போகிற வெற்றிக்கு இது அச்சாரம்.